ஃபைனலி இந்த வீடியோ உருவாக்குறதுக்கான தைரியம் வந்துருச்சு. ஸோ ஒரு Q&A செஷன் மாதிரி. இது வரைக்கும் கமெண்ட்ஸில் நிறையா பேர் கேட்ட கேள்விகளை வந்து இன்றைக்கி பதில் சொல்லலாம் அப்படின்னு நினச்சி இந்த வீடியோ போஸ்ட் பண்ணுறேன். முதல் கேள்வியாக நிறைய பேர் கேட்குற விஷயம் வந்து என்ன கேமரா செட்டப் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்ட்டு. நான் யூஸ் பண்ணுற கேமரா வந்து சோனியோட ஆல்ஃபா 6700. லென்ஸ் வந்து 200 to 600 mm லென்ஸு யூஸ் பண்ணுறேன். இந்த கேமரா பிகினருக்கு பெட்டர் தான். ஆக்சுவலாக இன்னும் சொல்ல போனால் இப்போது ரீசெண்டாக ஒரு கேமரா இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க சோனி RX10 Mark 5. இந்த கேமராவில் வந்து லென்ஸு நீங்கள் சேஞ்ச் பண்ண முடியாது, ஆனால் ரீச் வந்து உங்களுக்கு வைல்ட் லைஃப்கான ரீச் கிடைக்கும். ஸோ ரொம்ப இப்போ தான் ஃபஸ்ட் டைம் ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்படின்னா நீங்கள் தாராளமாக அந்த RX10 Mark 5 ட்ரை பண்ணலாம். இன்னும் இந்தியாவுக்கு வரல, வரும்போது வேணால் நான் இந்த கமெண்ட்ஸில் ஏதாவது போட்டு விட்றேன். நான் என்னோடய சாப்பாட்டுக்கு வாழ்வாதாரத்துக்கு என்ன பண்ணுறேன் அப்படின்னு கேட்குறீங்க. இப்போதைக்கு நான் என்னோடய சாப்பாட்டுக்கு வாழ்வாதாரத்துக்கும் முன்னாடி பார்த்த வேலைகளோட பணமும் முக்கியமாக என்னோடய மனைவியோட தயவுலையும் தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன். இந்த பதில் நான் சொல்லும்போது இந்த கேள்வியை நான் நினச்சிக்கலான்னு நினைக்கிறேன். என்ன கேள்வின்னா வந்து எப்படி நீங்கள் வந்து இந்த வைல்ட் லைஃப்க்கு ஃபோட்டோகிராஃபிக்கு வந்தீங்க அப்படின்ற கேள்வி. ஓகே, நான் இன்ஜினியரிங் படித்தேன். ஒரு 20களோட தொடக்கத்தில், அதாவது 23 வயசு எனக்கு அப்போது ஒரு சினிமா மேலே ஒரு மோகம் வந்தது. அந்த சினிமா மேலே உள்ள மோகத்தினால என்னாச்சு, அரசு வேலைன்னா TNPSCயோ UPSCயோ இல்லை, ஏதோ ஒரு பப்ளிக் செக்டர் யூனிட்டில் உள்ள வேலை, எப்படியா இருந்தாலும் பென்ஷன் வரக்கூடிய வேலைன்னு வச்சுக்கோங்க. அந்த வேலையை விட்டுட்டு சினிமா மேலே உள்ள மோகத்தினால அசிஸ்டன்ட் டைரக்டராக ஒருத்தில் சேர்ந்து இந்த வேலையை விட்டுட்டு அசிஸ்டன்ட் டைரக்டராக சேர்ந்து வேலையை கற்றுக்கிட்டேன். ஸோ இந்த அசிஸ்டன்ட் டைரக்டராக இருக்கும்போது என்னோடய கல்லூரியில் காலேஜில் படித்த பொண்ணு ஒருத்தவங்களையே காதலித்து கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் நான். என் மனைவி வந்து அரசு வேலைக்கு போகிறதா இருந்தாங்க. அவங்களும் வந்து எக்ஸாம் எழுதிக்கிட்டே இருந்தாங்க கண்டினியூஸாக. 2019 அவங்களுக்கு ஒரு அரசு வேலை கிடச்சிச்சு. பணப்பற்றாக்குறை ரொம்ப வரும்போது எனக்கான யாரையும் நம்பாமல் இருக்கிறதுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு உதவியாக இருக்கிறது வந்து இந்த ஃபுட் டெலிவரி வேலை. எனக்கு அது எப்போ வேணாலும் போய்க்கலாம் இல்லையா, அந்த ஒரு இதனால் அதில் போயிட்டு இந்த வேலையும் பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஏன் Zomato இருக்கணும், பையனுக்கு கொஞ்சம் உடல்நல குறைவு இருக்குது. ஸோ கூட யாராவது இருக்கணும்னா எப்போனாலும் எனக்கு லீவ் தேவைப்படலாம். அந்த நேரத்தில் நான் லீவ் எடுத்தே ஆகணும் அப்படின்ற சூழல் இருக்கும்போது அதுக்கேற்ற ஒரே வேலையாக தெரிஞ்சது எனக்கு இந்த டெலிவரி ஜாப் தான். அது எனக்கு ஏற்ற டைமில் நான் வேலை பார்த்துக்கலாம், முடியாத டைமில் விட்டுடலாம் அப்படின்ற காரணத்தினால நான் அதை சூஸ் பண்ணியிருக்கேன். சும்மா இருக்கிற நேரத்தில் சாயந்தரம் காலையிலன்ட்டு வீட்டுக்கு பக்கத்தில் கொஞ்சம் இங்கே பக்கத்தில் வரல் புல்வெளி இருக்கிற இடம், சரி இங்கே ஃபோட்டோ எடுப்போம் அப்படின்னும்போது இந்த புஷ்லாம் இருக்குது, ப்ரினியாஸ்லாம் எடுத்தேன். நல்லா தான் எடுக்கிறோம் போலியே அப்படின்னு தோண ஆரம்பித்ததுக்கப்புறம் தான் இந்த பெரிய லென்ஸ் வாங்கி யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ இதுதான் வந்து பேக் ஸ்டோரி. நான் ஏன் வைல்ட் லைஃப்குள்ளே வந்தேன், ரொம்ப பேஷன்னாலேயோ சின்ன வயசுலேருந்து ஆசைப்பட்டோ அந்த மாதிரிலாம் இல்லை, முழுக்க சிச்சுவேஷனால் தள்ளப்பட்டு எடுத்த டிசிஷன் தான் இது. நான் இந்த இதை வந்து போட்டால் பையன் பின்னாடி இந்த வீடியோலாம் பார்த்தான்னா கொஞ்சம் ஃபீல் பண்ணுவானே, அவனுக்காக அப்பா அப்படி இருக்காரு அப்படின்ற மாதிரிலாம் நினப்பானா அப்படின்னு யோசித்தாலும் செகண்ட் தாட்டில் என்னென்னா வந்து அவனால தான் நான் வந்து இப்போ வைல்ட் லைஃப்குள்ளே வந்திருக்கேன். இதுலேருந்து இப்போதைக்கு எனக்கு வருமானம் அப்படின்றது கிடையாது. இந்த வைல்ட் லைஃப் ஃபோட்டோகிராஃபிலேருந்து ₹1 எனக்கு வர்றதில்லை. சேனல் 9000 சப்ஸ்கிரைபர் இருக்கே அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா சப்ஸ்கிரைபர் தான் இருக்குது. இன்னும் வந்து ஒரு வாட்ச் ஹவர்ஸும் இன்னும் 500 வாட்ச் ஹவர் கூட வரல. அதே மாதிரி ஷார்ட்ஸ்லேருந்து வரக்கூடிய அந்த எலிஜிபிலிட்டியும் நான் இன்னும் ஃபுல்ஃபில் பண்ணலை. அப்புறம் இந்த பறவைகள் சம்மந்தமான டீட்டெயில்ஸ்லாம் எங்கேருந்து எடுத்துக்கிறீங்க அப்படின்னு கேட்குறீங்க. பறவைகள் சம்மந்தமான டீட்டெயில்ஸ் வந்து புக்ஸ் நிறையா இருக்குது உங்களுக்கு, அது இல்லாமல் வெப் சோர்ஸ் இருக்குது. நான் வந்து ரெண்டையுமே பார்ப்பேன். தமிழ்நாடு வனத்துறையோட புக்கையும் பார்த்துக்குவேன், கிராஸ் செக் வந்து ஆன்லைன்லேயும் பண்ணிடுவேன். எந்த ஒரு தகவலையும் வந்து ஒரு வாட்டிக்கு 2 வாட்டி பார்த்துட்டே சொல்லிடலாம் அப்படின்ற ஒரு காரணத்தினால நான் ஆன்லைன் சோர்ஸையும் படிச்சுக்குவேன், கிராஸ் செக் பண்ணுறதுக்கு புக்லேயும் பார்த்துக்குவேன். நிறையா புக்ஸ் இருக்குது. எதுவும் புக்ஸ் வேணும்னா சொல்லுங்கள், நான் வேணால் அமேசான் லிங்க் அந்த மாதிரி ஏதாவது டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ண பார்க்குறேன், வேணும்னா கமெண்ட் பண்ணுவேன். அப்புறம் இது வந்து கடின உழைப்பு, ரொம்ப கஷ்டப்பட்டு எங்களுக்காக வீடியோ போடுறீங்க அப்படின்னு நிறைய பேர் கமெண்ட் பண்ணுறீங்க. நான் வந்து எனக்கு பிடிச்ச ஒரு விஷயத்த செய்கிறேன், அதை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன், அவ்வளோதானே ஒழிய
கடின உழைப்பான்னு கேட்டால் எனக்கு எப்படின்னு தெரியல. எனக்கு இது பிடிச்சிருக்கு, நான் செய்கிறேன். கஷ்டமாக இருக்கான்னு கேட்டால் லைட்டாக கஷ்டமாக தான் இருக்குது. ஏன்னா வந்து ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரம் வெயிட் பண்ணணும் ஒரே ஒரு ஷாட் எடுக்கிறதுக்கு. ஆமாம், வெயிட் பண்ணணும் தான். பட் அந்த ஷாட்டு கிடச்சோன்னே ஒரு சந்தோஷம் இருக்குது. அந்த ஷாட்டுக்காக தான் வெயிட் பண்ணுறேன் நான். அப்படி இருக்கும்போது இது கடின உழைப்பா அப்படின்னு எனக்கு தெரியல. ஒரு வேலையை பிடிக்காமல் செய்கிறவங்க இருப்பாங்க. உடல் வருத்திக்கவே முடியாத சூழலில் இருந்தும் உடலை வருத்த வேண்டிய கட்டாயத்தில் சில பேர் இருப்பாங்க, பணத்தினால், பொருளாதாரத்தினால. அவங்கெல்லாம் கஷ்டப்படும் போது கம்பேர் பண்ணும்போது நான் ஒன்றும் கடின உழைப்பு அப்படின்றதுக்கெலாம் நான் ஒரு எடுத்துக்காட்டெலாம் கிடையாது. அப்படி தான் நான் நினச்சிக்கிறேன். கடின உழைப்பான்னு கேட்டால் என்னை பொறுத்தளவில் நான் கடின உழைப்பு போடுற மாதிரி எனக்கு தெரியல. அப்புறம் நிறைய பேர் அதே மாதிரி டயர்டாகவே இருக்கீங்க, ஹெல்த்தை பார்த்துக்கோங்கன்னு சொல்கிறீங்க. எனக்கு ஒரு வயசில் ஒரு குழந்த இருக்குது, 1.5 வயசில் ஒரு குழந்த இருக்குது. ஸோ உங்களுக்கே தெரியும் குழந்த இருந்தால் எப்படின்னு. வீட்டில் தூக்கத்துக்கான நேரம் இருக்காது. ஸோ அதனால் கொஞ்சம் மூஞ்சி எப்போவுமே டயர்டாக இருக்கிற மாதிரி இருக்குது. மற்றபடி ஹெல்த்து கொஞ்சம் இதுவாக இருக்கா அப்படின்னா தெரியல. அவ்வளோ தூரம் மோசமான மாதிரிலாம் தெரியல. பார்த்துக்கலாம். நிறைய பேர் ஏஐன்னு கமெண்ட் பண்ணுறவங்களுக்கு அது ஏற்கனவே ஒரு ஷார்ட்ஸாக போட்டுட்டேன். திரும்ப இதை பற்றி பேச வேணாம்னு தான் நினச்சேன். இருந்தாலும் வந்து ஒரு வார்த்தை சொல்லிட்டு போயிடுவோம் அப்படின்ட்டு சொல்கிறேன். நீங்கள் ஏன்னு நினச்சிக்கிட்டிங்கன்னா நினச்சிக்கோங்க. என்னோடய உழைப்பு பற்றி எனக்கு தெரியும். திரும்ப இதை பற்றி ப்ரூவ் பண்ணுறேன்ற பேரில் நான் வீடியோ போட வேணாம்னு நினைக்கிறேன். அதனால் ஏன்னு சொன்னால் சொல்லிட்டு போங்க, அவ்வளோதான், வேறு என்ன சொல்கிறது. ஸோ பாருங்கள், இதுக்கு மேலே கொஸ்டின்ஸ் எல்லாம் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இன்னும் உங்களுக்கு எதுவும் கொஸ்டின்ஸ் இருக்குன்னா கேளுங்க. அடுத்தடுத்த வீடியோக்களில் ஒவ்வொரு வர நாட்களில் பண்ண பார்க்குறேன். பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தாலும் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.